ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி 5 நிமிஷத்தில் கல்யாண வீட்டு கேசரி பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதே டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி டம்ளர் கணக்கு தான் உங்களுக்கு அளவு சொல்ல போகிறேன். ஒரு டம்ளர் ரவை எடுத்து நான் நெய் கூடையே வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யும் ரவையும் நல்லா ஒன்றாகி சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்ததுக்கு 3 டம்ளர் தண்ணி பக்கத்து அடுப்பில் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி 3 டம்ளர் அளவு வச்சு கொதிக்க வைங்க. ஒரு பிஞ்ச் எல்லோ கலர் கேசரி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர்ன்றனால எல்லோ கலரில் தான் நமக்கு வேணும். கூடவே திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஃப்ளேவர் யாருக்குமே பிடிக்காது. அதனால தான் நான் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவரு, முந்திரி, கிஸ்மிஸ்லாம் ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறி ஃபுல்லாக நல்லா கிளறி வெந்து வரும். இந்த மாதிரி வெந்து வரும்போது எனக்கு கரெக்டாக கரண்ட் போனனால என்னால் கரெக்டாக வீடியோ ப்ராப்பராக எடுக்க முடியல. இந்த ஸ்டேஜ் இப்போ ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் 1க்கு 1.5, அதுவே ஓவர் இனிப்பு தான். நீங்கள் 1க்கு 1 கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளரும் ஒரு 1/4 டம்ளரும் சுகர் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நமக்கு முந்திரி நான் சும்மா வீடியோ எடுக்கிறதுனால ஒரு 4-5 முந்திரியை நான் உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பைனாப்பிள் கல்யாண வீட்டில் தான் போட்டிருப்பாங்க, நமக்கு அது எல்லா டைமே கிடைக்காது. ஸோ என்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தனால அது ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி விட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்லோவில் வச்சு அந்த சர்க்கரையும் ரவையும் ஒன்று சேர மாதிரி வர மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்து நல்லா கரெக்டான ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுகளோட ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆகிடும். கரண்ட் இருந்ததுனால் கரெக்டாக வீடியோ வந்திருக்கும். பட் கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.